வச்சு பேசுறத மாதிரி எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கல. 4 வருஷமா அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து 4 வருஷமா இவங்க எல்லாம் எதுவுமே பேசல. 2021 ஆட்சி வந்தது, 2026க்கு வரப்போறோம். இப்ப நம்ம இந்த 4.5 வருஷமா யாருமே கேள்வி கேட்கல. இப்போ ஒரு 5-6 மாசமா நான் கேள்வி கேட்கிறேன்னு எல்லாம் கேட்கறாங்க. பிரச்சாரத்துக்கு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு. சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னே தெரியல 3-4 வருஷமா. அவருக்கு எடப்பாடி அவர்கள் வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் மகளிர் உரிமை தொகையே வந்து ஒரு வருடம் கழித்து வந்து கொடுத்தாங்க. சோ அவர் கேட்டுதான் வந்து கல்வி கடனை ரத்து பண்ணலன்னு கேட்கல யாரும். சீமான் அவர்கள் கேட்டிருந்தாரு. ஏன் ரத்து பண்ணல? இன்னும் அவங்க கேட்கறது பிரச்சனை இல்லை மேம். யார் வேணா இப்ப நான் கூட கேட்கலாம். ஒரு காமன் பீப்புளா இருந்தா நான் கூட கேள்வி கேட்கலாம். ஏங்க கல்வி, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அவர் இப்பதான் உள்ள வந்திருக்காரு. தேர்தல் வாக்குறுதியா இதெல்லாம் பண்ணுவேன்றது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. இன்னும் வாக்குறுதிகள் இதெல்லாம் என்னோட திட்டங்கள் இப்படிலாம் இருக்குன்றத அவர் எதுவும் அறிவிக்கல. அவரு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கான கொஸ்டினையோ இல்லை அதுக்கான நேர காலங்களை ஒதுக்கி நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். இப்ப